வணக்கம். அமெரிக்கானோட தங்கல் தமிழில் வந்து தங்கல்னு ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சில படங்களை வந்து நம்ம பார்க்குறப்ப அந்த படத்தோட கதைக்குள்ளேயே வந்து நம்ம ஒன்றி நம்மளாவே வந்து அந்த கதையில் வந்து யாரோ ஒரு ஹீரோவோ இல்லை ஹீரோயினோ வந்து அவங்களாவே வந்து நம்ம வந்து மாறி அவங்களோட பாதையிலே வந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அடி வாங்குவார், ஹீரோயின் அடி வாங்குவாங்க, இல்லை ஹீரோ வந்து வில்லனை தாக்குவார். அந்த டைமில் நம்மளே வந்து அவங்கள வந்து தாக்குற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து மேக்ஸிமம் லெவலில் போய் இருப்போம். அந்த வகையில் வந்த படம் தான் இந்த தங்கல்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மல்யுத்த வீரர் இருக்காரு. அவர் தன்னால் அடைய முடியாத ஒரு இதை வந்து தன்னோட பையன் வழியாக வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காரு. பையன் பிறக்கவில்லை, ரெண்டுமே வந்து பொண்ணாக பிறக்குது. அந்த பெண்களை வந்து எப்படி ஒரு மல்யுத்த வீராங்கனையாக வந்து வளர்த்து எப்படி வந்து நம்ம இந்தியாவிற்கு தங்கம் வாங்கி கொடுப்பது தான் அவரோட எண்ணம். அதில் வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது தான் கதை. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா மாதவனோட இறுதி சுற்று அந்த படத்தோட கதையின் சாயல் தான் இருக்கும். மேக்சிமம் வந்து 90%. மாதவன் வந்து என்னென்னா அதில் வந்து ஒரு மாஸ்டராக இருப்பார். இதில் வந்து ஒரு தகப்பனே வந்து தன்னோட குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு. மாதவன் படத்தை வந்து டீல் பண்ணது கொஞ்சம் கமர்ஷியலை வச்சு கொஞ்சம் காதல் அது இதுன்னு சொல்லி வச்சு டீல் பண்ணி முடிச்சுப்பாங்க. இது வந்து என்டையர் மூவி அந்த படத்தோட கோர் என்ன, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு 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 மல்யுத்த வீராங்கனையாக இந்தியாவுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு எடுக்கிறது அவங்களோட எண்ணம். ஒரு கிராமத்திலிருந்து ஒருவங்க போகிறப்ப அந்த கிராமம் வந்து ஒரு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்பயுமே வந்து ஒரு சமையல் அறைக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு பெண்களாக இருப்பாங்க. ஒரு பெண்கள் என்பது வந்து ஒரு குழந்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு மெஷினாக வந்து பாவிக்கப்படும் கிராமத்திலிருந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குற ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு கிராமம் வந்து எப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து பார்க்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து அவர்கள் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வளர்ச்சி அடைந்து ஃபைனலாக வந்து இந்தியாவில் வந்து ரெப்ரசன்டேட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலில் ரெப்ரசன்டேட் பண்ணி எப்படி வந்து கப்பு எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து தத்ரூபமாக வந்து கொடுத்துருக்காங்க. அமீர் கான் அவரெல்லாம் வந்து சொல்லவே தேவை கிடையாது. அவரோட படம் எல்லாமே வந்து ஒரு தனித்துவமாக இருக்கும். கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கவே இருக்காது. படத்தை அப்படியே ராவாக வந்து நம்மகிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார். அந்த வகையில் வந்து இந்த படமும் ஒன்று தான் சொல்ல முடியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உடம்பை ஏற்றி இறக்குறதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு அல்வா சாப்பிட்றது மாதிரி. நம்ம தமிழ் சினிமாவில் வந்துட்டு தற்சமயம் இருக்கிற வந்து விக்ரம் எப்படி ஏற்றி இறக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி அவர் வந்து இந்த படத்தில் வந்துட்டு 3 விதமான உடல்கள் வர்றாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மல்யுத்த வீரர் வந்து பயங்கர ஃபிட்டான வந்து 6 பேக் அது 8 பேக் அளவுக்கு வந்து உடம்பு வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஃபிட்டாக வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு மாடர்னான வந்து கொஞ்சம் உடம்பு போட்ட ஒருத்தர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 60 வயசு முதியவராக வந்து வர்றாரு, அதாவது பெரிய தொப்பையை வச்சுட்டு. இந்த 3 இதுகளையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த உடம்பு ஃபிட்டாக இருக்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அந்த அளவுக்கு தான் வந்து அது ட்ராவல் ஆகுது. அதுக்காக அந்த உடம்பு அவ்வளோ வருத்தி வந்து உடம்பை வந்து அப்படி ஆக்கியிருக்காருன்னா அவரோட டெடிக்கேஷன் லெவல் பாருங்கள். அமெரிக்கானை பொறுத்த அளவுக்கு வந்து என்றைக்குமே வந்து அவர் ஒரு படத்தை எடுத்தார்னா ஃபுல் டெடிக்கேஷனோட அந்த படத்தின் கதைக்களத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஃபுல்லாக இறங்கி நடிப்பார். அந்த வகையிலாம் இந்த படமும் வந்து தரமான ஒரு நடிப்பு பக்காவாக வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அவரோட குழந்தைகளாக வர்றவங்க கீதா அண்ட் பபிதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் குழந்தை பருவத்தில் வந்து 2 பேரை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடல்ட் ஆகி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற இந்தியா வழியில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க 2 பேர் கட்டுறாங்க. 4 பேருமே வந்துட்டு பக்காவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து அந்த ஃபைனலில் அந்த பெண் வந்து சண்டையிடும்போது வந்து அப்படியே வந்து அந்த பார்வையிலே வந்து அவங்க அப்பா சொன்னதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டு ஃபைனலாக தூக்கி போடும் பார்த்தீங்களா 5 பாயிண்ட்ஸுக்கு. அப்போ வந்து நம்ம மனசு அடந்த ஒரு திருப்தி ஒரு அந்த பெண்ணின் ஒரு நடிப்பு ஒரு மல்யுத்த வீராங்கனையாகவே வந்து வாழ்ந்து நடிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மூவரும் தான் வந்து படத்தில் வந்து முக்கால்வாசின்னு சொல்ல முடியாது, முழுவதும் இந்த மூவருக்கும் இடையில் நடக்கும் ஒரு இதுதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொருத்தர் வந்து அவங்க அண்ணனாவா வர்றாரு ஒருத்தர். அவரோட காமெடிகள் வந்து நிறைய இடத்துல வந்து சிரிக்க வச்சிருக்கு. ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா பெண்ணியம் அப்படி இப்படிலாம் வந்துட்டு நான் வந்து பெரிய அளவுக்குலாம் பேசலை. பெண்ணியம்ன்றது வந்துட்டு எங்கேயோ இருக்குது. ஒரு பெண் என்பவள் வந்து தான் நினைத்ததை வந்து அடைவதற்காக வேண்டி எப்படியெல்லாம் வந்து போராடுகிறாள். அதே போல் ஒரு தகப்பனாக ஒரு பெண் வந்து ஒரு தன்னோட குழந்தைகள் வந்து கனவை வந்து எப்படி வந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ஒரு தகப்பனோட வேலை என்ன அப்படின்றத வந்து தெளிவாக அந்த படம் வந்து காமிச்சிருக்கு. கண்டிப்பாக குடும்பத்துடன் போய் பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம். போங்க, உங்களை வந்து கண்டிப்பாக திருப்திப்படுத்தும் அப்படின்ற ஒரு 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னோட இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா
கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமுங்க, உங்கள் நண்பர்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.